நவமி வந்தால் ஆனந்தம், நம் பக்த கோடிக்கு ஆனந்தம். உள்ளம் உருக உபதேசிப்பார், உனக்கும் எனக்கும் ஆனந்தம். அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். நான் ஆவடி ஏர்போர்ட்லேருந்து வரேன். என் பேர் தீனதயாளன். இந்த போதி தர்மன் இருக்கார் இல்லையா, போதி தர்மன் சைனாவுக்கு போனார். சைனாவுக்கு போயிட்டு அங்கே மருத்துவம் பார்த்தாரு. அவர் தியானம் பண்ணும்போது தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண் ரெப்பைகளை கழட்டி போட்டாராம். அதை கழட்டி போட்டது இது தேயிலையாக மாறிடுச்சு அப்படின்றாங்க. அது உண்மையாக இருக்குமா? அது அவரை தான் கேட்கணும், அது பார்த்தவங்களை தான் கேட்கணும். ஏன்னா நான் இல்லை அப்போ. இல்லை அது அதனால் நான் என்ன சொல்கிறேன், போதி தர்மரை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது சரி. போதி தர்மரை தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ண போகிறோம். அவர் இங்கேருந்து காஞ்சிபுரத்தில் இருந்தார். ஆமாம். காஞ்சிபுரத்துலேருந்து சைனா போனார். சைனாவில் போய் அந்த பல கலைகளை கற்றுக் கொடுத்தாரு, பல நோய்களை குணப்படுத்தினார். அங்கே ஒரு சிறப்பாச்சு. புத்தருக்கு அடுத்தபடி போதி தர்மர் தான் சைனாவில் ஃபேமஸ். சைனாவில் புத்த மதத்துக்கு அடுத்தபடி போதி தர்மர் தான். அவர் தான் கும்பிட்றேன் கடவுளா. அப்படி போதி தர்மரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அவர் இல்லை. அவர் இருந்தால் கூட அவரை போய் விசாரிக்கலாம். சாமி இதெல்லாம் பண்ணிங்களா, கைட்டி போட்டிங்களா, நான் கூட கைட்டி போட போகிறேன் எப்படி அப்படின்னு கேட்குறேன். அவர் ஆளே இல்லையே. அதனால் நம்ம கைட்டி போட்டால் நிற்குமா, அதை பாருங்கள். ஒரு சித்தருடைய இது சொல்கிறேன். அது எந்த சித்தர்ன்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்னது வச்சு நான் சொல்கிறேன். பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுகுது. விரும்பிய அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது. பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது. கூடி வாழ்ந்த மனைவி கூடவோ சாகுது. ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு போகுது. உயிர் கொடுப்போன் என்றதெல்லாம் ஊமையாகி கிடக்குது. சொந்தம் என்று சொல்லி வந்ததெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை. நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா, தங்கி செல்லும் வழி போக்கன் நீயடா அப்படின்றாரு. யார் சித்தர்ன்னு தெரியாது எனக்கு. அவர் சொன்னது எது சொல்கிறேன். சரி, இல்லை இதில் என்ன கேட்க வரீங்க நீங்கள்? இல்லை அது அந்த இதுடைய விளக்கம் தான் கேட்டு வரேன். எல்லாமே இது சொல்லியிருக்கேன். இல்லை, பட்டினத்தார் சொன்னது இது. நேற்று கூட நான் பட்டினத்தாரை பற்றி பேசணும். ஏன்னா நிறைய சித்தர்கள் வந்தாங்க, நிறைய மகான்கள் வந்தாங்க. ஆனால் பட்டினத்தார் மாதிரி ஒரு சராசரி பாமரை மக்கள் எப்படி இந்த உலகத்தில் ஜனனம் ஏன் இறக்குறான், அவனுடைய உறவுகள் அவனை என்ன பண்ணுது அப்படின்றத வேற யாருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பண்டாரம் நிறைய இந்த சாவுகள் நடக்குதில்லை. அந்த பண்டாரங்கள் பாடுறதே பட்டினத்தாரனுடைய பாடல் தான். அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பெண்ணை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அண்ணன் யானம் இட்ட தீ மூழ்கு மூழ்கு இல்லையா. ஐயில் என்று திங்களா எங்கமெல்லாம் ஒன்று பட்டு பையில் வரப்போதே பரிந்தெடுத்த தாய்க்கு கையில் வரப்போதே பரிந்தெடுத்த தாய். அப்போது அந்த தாய் செத்தது கூட பாடணும். அப்படிப்பட்ட இந்த பாடல். ஆனால் இந்த பாடலில் அவர் நமக்கு சொல்றது என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது. இதனால உனக்கு ஏதாவது ஒரு உயிருக்கு நன்மை உண்டா? இல்லை. ஆனால் இந்த உடலை ஓடி ஒழிச்சு இந்த ஊருக்கெல்லாம் போட்டுது. இதனால உனக்கு ஏதாவது நன்மை உண்டா? இல்லை. அப்போ உனக்கு எதுதான் நன்மை, நீ எதை தான் செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற எல்லா விஷயத்தையும் உலகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம உயிருக்கு எது நன்மை, நமக்கு எது தேவை, அது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை உலகத்தில். இதை ரொம்ப அழகாக வால்மீகி சொல்லுவார். இந்த உயிரில் மனிதனுடைய உடலில் நினைவுகள் கோடி, 72,000 நாடி நரம்புகள் இந்த உடம்புல ஓடின்னு இருக்குது. இது ஓடுறதால நம்மளுக்கு ஏக்கம் நடந்துருக்குது. இந்த ஏக்கத்தால் நம்ம நடமாடின்னு இருக்கிறோம். இந்த நடமாட்டத்தால் நமக்கு உறவுகள், மனைவி, மகன், குழந்தை, குட்டி எல்லா சொந்த பந்தங்கள் உருவாகுது. ஆனால் இது உள்ள இருக்கிற உயிருக்கு எது சொந்தம்?
அந்த உயிரை தேட மறந்துடுறோம். நம்ம உடல் மேலே நம்ம 1000 நினைவுகளை உண்டாக்கிக்கிறோம். ஆனால் அந்த உயிருக்கு நினைவு உண்டாக்குறதில்லை. நான் கொடுக்குற உபதேசங்கள் உடலை பற்றியே நான் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா உடல் அழிய போகுது, அதை மண்ணு துண்ண போகுது. அதனால ஒரு நன்மையும் இல்லை மனிதனுக்கு. ஆனால் அந்த உடலை வச்சு தான் அந்த உயிரை பதப்படுத்தணும். இதை ரொம்ப அழகா சொல்லுவார் சிவவாக்கியர். ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதை அனாதையே. அது என்ன ஓடம், அது என்ன ஆடு, அது என்ன கோல், இது நமக்கு தெரியாது. அர்த்தங்கள் தெரியறதில்லை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறதில்லை. ஏன்னா நம்மளுடைய ஆட்டமெல்லாம் காசு, பணம், உறவு, பாசம், இதிலேயே நம்ம காலம் போயிடுச்சு. நம்ம உண்மையை கொஞ்சமாவது ஆராயணும், நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஓடம்ன்றது இந்த உடல். இந்த உடலை வச்சு தான் தெய்வத்தை நம்ம அடைய முடியும். இந்த உடல் இல்லைன்னா தெய்வத்தை அடைய முடியாது. அப்போ இந்த உடலை வச்சுக்கினா தெய்வத்தை அடையணும். தெய்வத்தை எப்படி அடையணும்? இதை வச்சுக்கணும் ஓடி உழவலாம், இதை வச்சுக்கணும் உறுதி பண்ணிடலாம். ஆனால் இந்த நேரத்தை இதை தவற விட்டுட்டோம்னா இது கீழே விழுந்து போச்சுன்னா ஆடு. ஆடுன்னா என்ன அப்படின்னா வாசின்னு அர்த்தம். கோல் அப்படின்னா என்னன்னா மூச்சின்னு அர்த்தம். அப்போ வாசி ஒரு ஜான், மூச்சு ஒரு முறம், ரெண்டுமே இருக்காதுடா, நீ அனாதையா மாறிடுவா. அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய மூச்சையும் நம்ம அறிய முடியாமையே காலத்தை வாழ்ந்து காலத்தை தள்ளி என்ன பிரயோஜனம்? ஜனனம் ஒரு நாள் எடுத்தாச்சு, மரணம் ஒரு நாள் வரதான் போகுது. இந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில இறைவன் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம பிறந்ததை பூமியில வேஸ்ட்டு தானே. அதனால அதை அறியணும். அதை தான் அங்கே சொல்லிக்கிறாரு. இது எதுவுமே உனக்கு சாத்தியம் இல்லையாடா, உன் உயிர் தானடா உனக்கு சாத்தியம், அதை உணராம வாழ்ந்துக்கிறேன்ற பாட்டு. இன்னொரு இப்போ ஒரு முஸ்லீம் இருக்காரு, குர்ஆன் படிக்கலன்னா அவர் முஸ்லீம் கிடையாது அப்படின்றாங்க. குர்ஆன் யாருங்க எழுதுனாரு? அது சொல்றாங்க. இது எல்லாரும் ஒவ்வொருத்தனும் எழுதிப்பான். பைபிள் படிக்கலன்னா அவர் கிறிஸ்டியன் கிடையாதுன்றாங்க. கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம 4 வேதங்கள் இருக்கு. ஒரு ஜாதி, அவர் கிறிஸ்டின் என்ற ஒரு வானத்திலிருந்து குச்சாரு, முஸ்லீம் என்ற ஒருத்தர் குச்சாரு, இந்துன்ற ஒருத்தர் குச்சாரு. நீயா வச்சுக்கின பேர் தானே சாமி. நமக்கு 4 வேதங்கள் இருக்கு. நமக்கு ஒரு வேதமும் கிடையாதுங்க, ஒரு வேதமும் கிடையாது. நான் தான் சொல்றேனே, நான் இந்த வேதத்தையே நம்புறது கிடையாதுன்றது. மனிதன் எழுதின வேதத்தை நான் நம்புறது கிடையாது. இறைவன் எழுதின வேதத்தை மட்டும்தான் நம்புவேன் நான். உங்களுக்கு பேர் என்ன? தீனதயாளன். என் பேர் என்ன? உங்க பேர் ஏன் நான் நீ ஒரு பேர் வச்சுக்கணும், நான் ஒரு பேர் வச்சுக்கணும்? ஒரே பேரை வச்சுக்கணும். நீ 3 பேரும் தீனதயாளன், என் பேரும் தீனதயாளன்னு வச்சுக்கணும் என்ன? அந்த மாதிரி இந்த மத வழிபாட்டுக்கு இந்த மதங்கள் குரானு, பைபிள், பகவத்கீதை, சிவபுராணம், அந்தாதி அப்படின்னு தனித்தனியாக வச்சுக்கினாங்க. ஆனால் கடவுள் பைபிளில் இல்லை, கடவுள் குரானில் இல்லை, கடவுள் பகவத்கீதையில் இல்லை. கடவுள் உனக்குள்ளதுறாரு, அதை தேடுங்க. அதை விட்டுப்பட்டு பைபிள் படிக்கிறதாலேயோ இல்லை பகவத்கீதை படிக்கிறதாலேயோ குரான் படிக்கிறதாலேயோ கடவுள் வந்துட மாட்டார். கடவுளை பற்றி இருக்குது, கடவுள் அதில் இல்லை. கடவுள் உங்களுக்குள்ளுகிறார். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. நான் டிசம்பர்லேருந்து வந்துன்னு இருக்கேங்க. உங்களோட இது பார்த்தோன்னே நான் 62 வயசு ஆகுது. நான் இதுவரையும் நான் யாருமே கேட்டதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. நான் உங்களை பார்த்த பிறப்பு எங்கள் கணவன் செத்துட்டாரு, எங்கள் பையன் செத்துட்டான். டிசம்பர்லேருந்து நான் பௌர்ணமி 3 பௌர்ணமிக்கு ஆசீர்வாதம் வாங்கினேன், 3 பௌர்ணமி உபதேசம் வாங்கினேன். அப்புறம் எங்கள் சொத்து நில தகராது 23 வருஷமாக இல்லை, எல்லாமே ஆயிடுச்சு. போன பௌர்ணமிக்கு வந்தப்போ 11ஆம் தேதி வக்கீல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிவிட்டு நாளைக்கு 11ஆம் தேதி சர்வேக்காருக்கெல்லாம் அளவுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாரு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். சர்வேக்காருக்கு வக்கீலுக்கெல்லாம் திருப்பி எதிர் நோட்டீஸ் போட்டிருக்கான். நான் வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு வக்கீல் குமஸ்தா கிட்ட சொல்லி நாளை காலையில் நீங்கள்
வாங்கம்மா 16ஆம் தேதி காலையில் நீங்கள் சித்தூர் கோர்ட்டுக்கு வாங்கம்மான்னு சொன்னார். நான் வக்கீல்கிட்ட சொன்னேன், சாமி எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு சாமி ஆசீர்வாதம் நல்லா கொடுத்துருக்காரு, நான் எல்லாமே ஒன்று ஆசிரமத்துக்கு இல்லை ஒன்று கோயிலுக்காவது இது பண்ணிடுறேன், எனக்கு எதுவுமே வேணாப்பா, நான் 23 வருஷமாக போதும் நான் போராடுறதுன்னு வக்கீல்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு வக்கீல் சொல்கிறாரு, போராடுறது பெருசு இல்லைம்மா, போராடி இப்போ வாங்கி நீங்கள் விற்று கூட திருப்பி நீங்கள் என்னென்ன பண்ணுங்க, அது வந்து நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் வாங்க 16ஆம் தேதின்னு சொல்லியிருக்காரு சாமி. அதோட இது பண்ணிவிட்டு சரி நாளைக்கு தான் சாமி, அது நான் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கணும்னு நினச்சிக்கல, கண் ஆப்ரேஷனுக்கு பண்ணிக்க அது கூட பண்ணல சாமி. அதனால தான் இது இதாகிட்டு பேர் பண்ணலான்ட்டு கம்முன்னு இருந்தேன். இன்னொரு டவுட்டு வந்து எதையுமே எதிர்பார்க்க பார்க்கல சாமி, நான் அது நல்லதாகனா இருக்கட்டும், கெட்டதாகனா அப்படி தான் விட்டுட்டேன் சாமி. நான் ஒன்றா இருக்கட்டும், ஆனால் என்ன வர சொன்னாங்க நான் போகிறேன் அப்படின்ற நினைப்பு. அப்படி தான் சாமி, அதை நினச்சிக்கிட்டு தான் நான் போகிறேன், அது எனக்கு ஜெயிக்கணும், எனக்கு சாதகமாக இல்லை சாமி, அந்த வார்த்தையை சொல்கிறது இல்லை சாமி. நீங்கள் இறைவன்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, நீதியை வந்து இறைவன் பார்த்துப்பான். நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னே ஒரு மர்டர் நடந்தது பார்த்தீங்களா, சொத்துக்கோசம் மயிலாப்பூரில் சாமி. மயிலாப்பூரில் ஈசிஆர் ரோட்டில் ரோடு மயிலாப்பூர்லேருந்து அமெரிக்கா கிலோ கணக்குமா, கிலோ கணக்கு கிட்டத்தட்ட 30 கிலோ நம்ம தங்கம் எடுத்துட்டு போய்க்கிறான் வீட்டுக்கார பொண்ணு போட்டு அமெரிக்காலேருந்து பொண்ணு புள்ள அங்கே இருக்கு. ஆமாம், இப்போ எந்த சொத்து அவங்களோட போச்சு, கேட்டிருக்கு சாமி, எது அவங்கள உயிரை காப்பாத்துச்சு சொல்லு. நான் அதெல்லாம் பணமே எத்தனையோ கோடி. அதனால நீ நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணணும். இறைவா நான் நல்லா இருக்கணும், அதுதான் சாமி, நான் நல்லா இருக்கணும். அப்போ கூட அது மட்டும் இந்த சொத்து சுகம் இல்லை சாமி, எதுவுமே நமக்கு உரிமை அதெல்லாம் நான் கேட்கறது இல்லை சாமி. எல்லாரும் சொல்லுவாங்க எந்துங்க எந்துங்க இல்லை சாமி, நான் எதுவுமே அந்த வார்த்தையை கேட்கறது இல்லை. நீங்கள் சொன்னீங்க பாருங்க, உங்களோட இது கேட்ட உடனே எனக்கு எதுவுமேலே கிடையாது சாமி, எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, எல்லாம் இறை வந்து. ஆனால் அவன் படைச்சு கொடுத்துக்கிறான், நம்ம பழக்கின்னு இருக்கிறோம், நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம போகணும். அதனால எதிர்பார்த்து போவாது, நல்லபடியா போ, தைரியமா. தீட்சை வந்து ஒரு 1/2 hour கூட பண்ண முடியல, மனம் தடுமாறுச்சுன்னா பண்ண முடியாது. 5-20 நாள் அது கேட்கறதுக்கு. அதுதான் சாமி உபதேசம் வந்து இது முடியல. 4வது உபதேசத்துக்கு வந்தேன், வெள்ளை புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுதான் அவர் சிவகுமார் சார் சொன்னார், சாமிக்கு உடம்பு சரியில்லைம்மா இப்போ சொல்லலை, நீங்கள் வந்து கேட்டுக்கணும் இது பண்ணுவோன்னா இது பண்ணுங்கன்னாரு. அதோட சரி சாமி, அதுக்கு தான் உங்களை அந்த ஒரு இது கேட்கறதுக்கு தான் சாமி வந்தேன். நம்ம பழப்பொண்ணு மனசுக்கு நான் தீட்சை கொடுக்குறேன். ஒரு சஞ்சலம் வந்து பூண்டுக்குச்சுன்னு சொன்னால் நம்ம எந்த செயலையும் சரியாக செய்ய முடியாது. மனசு திருப்பி திருப்பி ஆமாம் சாமி, அதே தான் சாமி, அதுக்கு தான் சாமி. அது மாதிரி போகும்போது நம்ம நினைவற்று உட்கார முடியல. அதனால இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம், இது முடியட்டும், முடிஞ்ச பிறகு நீ முழுக்க இருக்கட்டும். இன்னொன்று சாமி, எங்கள் வீட்டுக்காரர் வந்து துணிங்கெல்லாம் யாராவதுக்கு கொடுக்கலாமா இல்லை கொடுக்கணும், அதான் ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிறேன்றாங்க, ஒருத்தர் வந்து வேணான்றாங்க. வேணான்றவங்கள விட்டுட்டு வாங்கிக்கிறேன்றவங்கள கொடுத்துட்டு போய். சரி சாமி, நான் வந்து ஆசிரமத்துக்கு இது ஆசிரமத்துக்கெல்லாம் வேண்டாம். ஏன்னா அந்த இந்த ஈஸ்வரன் வந்து வீராறு பெருமாள் கோயில் இருக்குது இல்லை, திருவள்ளூர் இல்லை நீ சோழிங்கர் கோயில், அங்கே இருப்பாங்க. அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டோம், நல்லது. அதுதான் வச்சிருந்த பாழாதான் போகும், அதை விட யாருன்னா கட்டி அனுபவிக்கணும். உபதேசம்